அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 9வது மாதமான பரக்கத் நிரம்பிய ரமதான் மாதத்தின் இறுதி ஜும்மாவில் நாம் வீட்டிருக்கிறோம். எல்லாமுல் அல்லாஹ் நாம் செய்த ஒவ்வொரு அமலையும், நம்மளுடைய தராவி, நம்மளுடைய சஹர், இஃப்தார், குறிப்பாக நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை போன்று சதகத்துல் ஃபித்ர், பெருநாள் தர்மத்தை கொண்டு அதை நிவர்த்தி செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த அமலை செய்தாலும் அதை பரிசுத்தமாக நாம் செய்துவிட வேண்டும். அதில் இஹ்லாஸ், மனை தூய்மை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹுக்கே நான் செய்கிறேன் என்ற அந்த நிய்யத்து நமக்கு வேண்டும். எனவே எந்த செயலாக இருந்தாலும் இன்னமல் அமாலு பின்னியாத், நம்மளுடைய எல்லா செயல்களும் நிய்யத்தை கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாம் தொழுகையாக இருந்தாலும், சதகாவாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், குறிப்பாக நோன்பாக இருந்தாலும் அல்லாஹுக்கே உரித்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அமல்களில் இருக்க வேண்டும். ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி குர்ஆனில் சொல்லி காட்டுவான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயம் பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே நாம் செய்கின்ற செயல்களிலே தூய்மை என்பது, பரிசுத்தம் என்பது வேண்டும். நம்ம இத்தனை நாள் நோன்புகளை வச்சிருக்கிறோம், 27வது நோன்பு நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 27 நோன்பில் நாம் ஒரு தடவை கூட தவறான வார்த்தைகளை உபயோகிக்கவில்லையா? உபயோகிச்சிருப்போம். ஏதேனும் தவறான சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில் வந்திருக்கலாமே, பார்வையில் இருக்கலாமே. இதையெல்லாம் சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பாக்கியத்தை எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், சதகத்துல் ஃபித்ராக கொடுக்கிறான். ஃபித்ரா, அந்த பெருநாள் தர்மத்தால் நமக்கு கொடுக்கிறான். நோன்பு வைக்கிற நேரத்தில் 3 சட்டங்களை சொல்லுவாங்க. ஒரு நோன்பு பிடிக்கிறார், திடீரென்று நோன்பை முறிக்கின்ற காரியத்தை வேண்டுமென்றே செய்துவிட்டார் என்று சொன்னால், அதற்கு பகரமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது கஃபாரா அப்படி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. இரண்டாவது, முதிய வயது ஆகிவிட்டது, அவரால் நோன்பே பிடிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அதற்கு 2வது வார்த்தை சொல்லித் தருகிறார்கள் ஃபிதியா. மூன்றாவது, ஒருவர் நோன்பெல்லாம் பிடித்தார், ஆனால் அந்த நோன்பின் ஏதேனும் குறைகள் இருக்கலாமே, அந்த குறைகளை போக்குவதற்கு சதகத்துல் ஃபித்ர். இப்படி 3 வகையாக இஸ்லாம் நமக்கு இந்த தர்மத்தின் விஷயமாக சொல்லித் தருகிறது. கஃபாரா அப்படி என்றால் என்ன? ஒருவர் தன்னுடைய வேண்டுமென்றே நோன்பு வைத்திருக்கிற காலத்திலே வேண்டுமென்றே தண்ணீரை பருகிவிட்டார், அல்லது சாப்பிட்டு விட்டார், அல்லது தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாம் 3 தண்டனைகளை தருகிறது. முதலாவது தஹ்ரீரு ரகபா, அவர் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அடிமை, இப்பெல்லாம் அடிமைலாம் இல்லை. இரண்டாவது, ஷஹரைனி முததாபிஐனி, தொடர்ந்து 60 நோன்புகளை அவர் பிடிக்க வேண்டும். ஒரு நோன்பு விட்டதற்காக வேண்டி 60 நோன்புகளை தொடர்ந்து வைக்க வேண்டும். மூன்றாவது, இஸ்லாம் நமக்கு சொல்லி இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அன வகஅத்து இம்ராஅத்தின் வ அன ஸாயிம், நான் நோன்பாளியாக இருக்க என்னோட மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன், நோன்போடு சேர்ந்துட்டேன், உடலுறவு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தஜிது ரகவா, நீ அடிமையை பெற்றிருக்கிறாயா? துஅதிகுஹா, அவரை உரிமை விடு. அல்லாஹ் அதான குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிமையெல்லாம் இல்லை, செல்வம் அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ தஸூமு ஷஹரைனி முததாபிஐனி, தொடர்ந்து 2 மாதங்கள் உன்னால் நோன்பு பிடிக்க இயலுமா? அப்படி நோன்பு வை அப்படின்னு சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னோட உடலை பாருங்க, நோன்பு வைக்கிற அளவுக்கா நான் இருக்கிறேன் அப்படி என்று அந்த சஹாபி சொல்றாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ துத்இமு சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு உணவை கொடு, உனக்கு பகரமாக ஆயிரும், உனக்கு பரிகாரமாக ஆயிரும் என்று சொல்றாங்க. அந்த தவறுக்கு பரிகாரம், கஃபாரா என்றாலே பரிகாரம் என்ற அர்த்தம்.
உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே என்னால் முடியாமல் இருக்குது, நான் எப்படி 60 மிஸ்கீன்களுக்கு போய் உணவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக ஒரு கூடை நிறைய பேரித்து பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்து பழத்தை யாருப்பா ஒருத்தர் கேள்வி கேட்டார், அவர் எங்கே அப்படின்னு கூப்பிட்டு, இந்தா போய் உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொடு, உன்னுடைய நோன்புக்கான அந்த பரிகாரமாக அது ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாஹிப் அந்த வந்தவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், இதுக்கு தேவையானவன் நான் அதிகமாக இருக்கிறேன், என் வீட்டுக்கு எடுத்துட்டு போனால் நான் என்ன செய்வேன், மற்றவங்களுக்கு கொடுப்பதை விட நான் அதிகமாக இதன் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள், சிரித்துட்டு சொன்னார்கள், அத்தீமஹலக, உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ கொடுத்து விடு, இதை போய் உன் குடும்பத்துக்கு என்ன செய்ய கொடு என்று சொன்னாங்க. இங்க நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, நாம் எந்த தவறை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனி 10 ரக்காத்து தொழுவு 20 ரக்காத்து தொழுவு என்று தொழுகையின் பக்கமோ அல்லது திக்ரின் பக்கமோ அல்லாஹ் காட்டாமல் நமக்கு சதகாவின் பக்கம் தர்மத்தின் பக்கம் காட்டுகிறான். காரணம், அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது ஏழைகளை அவர்களுடைய வயிற்றை நிரப்பதிலே இருக்கிறது என்பதை அங்கால சுட்டி காட்டுறான். எனவே நாம் எந்த தவறை செய்து விட்டாலும் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு சதகாவை கொடுக்கும் பொழுது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான். இதே போல தான் ஃபிதியா, நோன்பு வைக்க முடியலை, வயதாயிருச்சு, 60-70 கடந்து போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப நம்மளுக்கு சுகர் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குர்ஆன் நம்மளுக்கு ஹதீஸ் சொல்லி தருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இரு நபர்களுக்கு 2 வேளை உணவு என்ன செய்யுங்க கொடுங்க, ஒரு நோன்புக்கு 2 வேளை உணவை என்ன செய்யுங்க கொடுங்க, அது அதற்கு பரிகாரமாக என்ன செய்யும் ஆகும். அதே போட்டுதான் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நீங்கள் நோன்பு பிடித்த காலத்திலே ஏதேனும் தவறுகள் இருக்கும், அதை சீர்படுத்துவதற்கு துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒரு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவது. நான் எங்க சரியாதான் வச்சேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யாரோடு வாயில் என்ன வந்திருக்கலாம், தீபத் வந்திருக்கலாம், பொய் வந்திருக்கலாம், ஏதேனும் வந்திருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக நாம் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணும், எல்லாருமே என்ன செய்யணும், கொடுக்கணும். இவர் ஜக்காத்து கடமையானவர், இவர் தான் கொடுக்கணும் என்பதெல்லாம் கிடையாது. அன்று அவருடைய வீட்டிற்கு தேவைக்கு போக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் என்ன செய்யணும், கொடுக்கணும். யார், அவர் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் கை குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கணக்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும், தேவை உடையவர்கள், மிஸ்கீன்கள், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். யாருக்கு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கோ அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஜக்காத்து கடமையாகாத இருக்க சில நபர் இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எடுத்துட்டு போய் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 கிலோ 400 கிராம், 2 கிலோ 400 கிராம். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம பெற பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம என்ன செய்யணும், பெற பார்த்த உடனே முதல்ல விஷயம் என்ன, சதகத்துல் ஃபித்ர். நம்ம இத்தனை நாள் நோன்பு வச்சோம், அந்த நோன்பில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அல்லாஹ் அதை போக்குவதற்கு நமக்கு என்ன செய்கிறான், இந்த வாய்ப்பை கொடுக்குறான். துஹுரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாகின். 2 விஷயம், ஒன்று நோன்பாளிகளுக்கு தூய்மைப்படுத்துதல், 2வது மிஸ்கீன்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவை கொடுப்பது. மற்ற பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிச்சு கொண்டாடுவாங்க, கலர் பொடியை தூவி கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம பண்டிகை என்பது, நம்ம பெருநாள் என்பது அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், அது பக்ரீத்தாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், குர்பானி கொடுத்து மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்க. இதே போல ரமலானுடைய இது வந்துருச்சுன்னு சொன்னால் அதுவும் சதகத்துல் ஃபித்ர் கொடுங்க. இப்படி சதகாவின் பக்கம் தான் நம்மளுடைய பெருநாள் என்பது இருக்கு. எனவே நாம மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, ஏழை மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக, உன்னுடைய சகோதரனுடைய முகத்தில் நீ புன்முறுவலை கொண்டு வருவது சதகத்துல் லக, உனக்கு தர்மமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது சதகாவாக மாறும். நமக்கு என்ன பிரயோஜனம், நாம 1 கொடுத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்காக ஆக்கி கொடுப்பான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீ 1 கொடு, அதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு 10 கொடுப்பான். வரலாற்றில் ஒரு நிகழ்வு, அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கும். இப்போ ஃபாத்திமா அம்மா
ஏதாவது வாங்கிட்டு வரணும், குழந்தைங்களாம் பசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு ஆடையை எடுத்து போய் கடைவீதியில் விற்றுடுங்க, கடைவீதியில் விற்றுட்டு உணவுக்கான ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு அலிரத்தில் போவாங்க, போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. 6 திர்ஹமுக்கு அது போயிடும். 6 திர்ஹமுக்கு விற்றுட்டாங்க. 6 திர்ஹமுக்கு விற்றுட்டு அதை வாங்கிட்டு வர்றாங்க. அப்பொழுது 2 மிஸ்கீன்கள் வந்து கேட்பாங்க, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன். உடனே பிரித்து கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு தேவை இருக்குது, ஆனால் மிஸ்கீன்னு ஒருத்தர் வந்து கேட்கும் பொழுது அப்படியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நடந்து வருவாங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்ததற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மனித ரூபத்தில் அனுப்புவான். அனுப்பி ஒரு ஒட்டகத்தை அவங்க கொண்டு வருவாங்க. இது ஹதீஸ் ஷரீஃபில் வருது. ஒட்டகத்தை கொண்டு வருவாங்க. ஒட்டகத்தை கொண்டு வந்து யா அபல் ஹசன், ஹசனுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அலியை கூப்பிடல, ஹசனுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. நானே 1 திர்ஹம் கூட இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, காசு வேணா அப்புறமாட்டு தாங்க, இப்பொழுது நீங்கள் இதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இது எவ்வளவுன்னு கேட்பாங்க. 100 திர்ஹமுக்கு கொடுங்க, 100 திர்ஹம் அப்புறமாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன உடனே அடுத்து மனித ரூபத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து அவங்க அலிரத்துடன் பேசுவாங்க. அலி அவர்களே, இந்த ஒட்டகத்தை விற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், விற்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 100 திர்ஹத்துக்கு நான் வாங்கினேன், நீங்கள் எவ்வளோ தரீங்க? 160 திர்ஹத்தை 160 திர்ஹத்தை நான் என்ன செய்கிறேன், தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பார்ப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் யார் முன்னாடி விற்றார்களோ அவங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட வித்தாச்சு போல தருது, எங்கே காசு கொடுங்கன்னா அவங்ககிட்ட 100 கொடுத்துருவாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். கொடுத்தது அங்கே எவ்வளோ? 6 கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60 கையில் கொடுத்துட்டான். வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவொடனே சிரிக்கிறாங்க. என்ன 2 பேரும் என்ன பார்த்தவொடனே சிரிக்கிறீங்களே? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி அவர்களே, நீங்க சந்தித்த நபர்களை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இல்லையா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அலி தான், என்ன ரசூலுல்லாஹ் சொல்றீங்க? உங்களிடத்துல விற்றவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களிடத்துல வாங்கியவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த ஒட்டகம் என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, நாளை சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா அவர்கள் பயணிக்கின்ற வாகனம் அது அப்படின்னு சொன்னாங்க. சொர்க்கத்திலே பயணிக்கின்றது, சொர்க்கத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டது, சொர்க்கத்திற்கே போனது. இங்கே யோசிக்கணும், நம்ம கொடுப்பதினால் மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் கொடுப்பதினால் நாம் குறைவது கிடையாது. அல்லாஹ் பன்மடங்காக நமக்கு உயர்த்தி வைக்கிறான். அது இங்க நமக்கு தெரியலனா கூட நாளை மறுமையில் இதற்கான பலன்களை அல்லாஹ் காட்டுவான். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக நம்மளுடைய கணக்கிட்டு கொடுக்கணும். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 90 ரூபாய் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நம்ம கணக்கெல்லாம் எடுக்காமல் நாம் எவ்வளோ 60 ஒரு கிலோ அரிசி 60 ரூபாய்க்கு சாப்பிட்றோமா 70 ரூபாய்க்கு சாப்பிட்றோமா அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். சில வீட்டில் 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க, சில வீட்டில் 80 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ அதை கணக்கு பண்ணி 2 கிலோ 400 கிராம் ஒரு தலைக்கு. அப்போ நம்ம வீட்டில் 6 தலைகள் இருக்குது, 6 பேர் கை குழந்தை உட்பட 6 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்கன்னா கணக்கு பண்ணும். 5 பேருக்கு 2 கிலோனா 12 கிலோ ஆச்சு. 12 கிலோ நான் 60 ரூபாய்க்கு சாப்பிட்றேன் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 720 ரூபாய். 720 ரூபாய் ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் வீட்லேயும் நம்மளை போற என்ன செய்வார்? சந்தோஷமாக கொண்டாடுவார். இதுதான் விஷயம். இதை கூட நம்ம பிரித்து 20 ரூபா 30 ரூபான்னு பிரித்து கொடுத்தா யாருக்குமே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எனவே நம்மளுடைய சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒரு மிஸ்கீனை, ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக என்ன செய்ய. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது தொழுகைக்கு வருகின்ற நேரத்தில் அவர்கள் கடைபிடித்த அமல்களை, சுன்னத்துகளை நாம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வந்தால் இனிப்பை அல்லது பேரித்த பழத்தை சாப்பிட்டு விட்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. நம்ம ஊர் பகுதியிலலாம் பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணி வரைக்கும் ரோசான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க பெற 29 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, 29 அடுத்து ஒரு ரோசா, 30வது நோன்பு வைக்கலையே நான் அப்படி என்று அவர்கள் இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காலத்தில் 30 நோன்புகள் வைத்ததை விட 29 நோன்புகளை வைத்தது தான் அதிகம். அப்போ அவங்கள விடவா? அப்போ அந்த பாதி நோன்பு என்பதெல்லாம் கிடையாது. பிறை பார்த்துப்பட்டு விட்டதா? பிறை பார்த்துப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த நோன்பு, பாதி நோன்பு அதெல்லாம் கிடையாது.
எனவே நாம காலையில் வருகின்ற நேரத்திலே பேரித்த பழமோ அல்லது இனிப்போ சாப்பிட்டு விட்டு வரணும். அதே போல வருகின்ற நேரத்திலே ஒதுவோடு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் வருவதை விட நடந்து வருவதை தான் விரும்பினார்கள். ஏன்னு சொன்னால் ஆங்காங்கே இந்த ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி, பெருநாளை வரவேற்பதற்காக மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பாங்களாம், நம்மளை பதிவு செய்வதற்காக வேண்டி. இத்தனை நாள் நோன்பு வச்சிருந்தார், இப்போ சந்தோஷமாக வரார், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லிக்கொண்டே வரார் என்று அந்த சந்தோஷத்தை வரவேற்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நடந்தே என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியில் வந்து மறு வழியில் தான் போவார்கள், அதே வழியில் திரும்பி போக மாட்டாங்க. எந்த வழியில் வந்தாங்களோ அஜத் என் வழி, என் வீட்டுக்கு ஒரே வழி தான், நான் எப்படி திரும்பி போகிறது கிடையாது. கொஞ்சம் மாற்றம் செய்யும் பொழுது அதற்கு பலன்களை சொல்கிறாங்க. யார் ஒருவர் ஒரு வழியில் வந்து மற்ற வழியில் செல்கின்ற நேரத்திலே அதற்கு பலன்கள் அதிகம். ஒரு பலன், உற்றார் உறவினர்களை சந்திக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. வராரு, இந்த தெருவில் ஒரு இருக்கிறார், பார்த்தா முசாஃபா செய்யலாம், முஆனகா செய்யலாம். இந்த பக்கம் ஒருத்தர் போறாரு சொல்லும் பொழுது அவரிடத்தில் என்ன செய்யலாம்? அங்கே ஒரு மலக்கு பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இந்த தெருவிலும் ஒரு மலக்கு என்ன செய்வார்? பதிவு செய்வார். இன்னார் வந்திருக்கிறார், அவன் வந்திருக்கிறார் பதிவு செய்வார். எனவே இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த அந்த சுன்னத்துகள். அந்த சுன்னத்துகள் நம்ம ஈதுடைய நேரத்தில் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். வாகனத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே ரொம்ப ரஷ் ஆக்காம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நடந்தே அந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே என்ன செய்யணும்? வரணும், பொதுவோடு வந்துடணும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் வந்துடணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாடை அணிவதற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுதுட்டு வெளியே வராங்க, வெளியில் ஒரு ஆடை வித்துட்டு இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், ஒரு ஆடை வெளியே வித்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாமே அப்படின்னாங்க. போய் பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாடை. என்ன உமரே, தங்கமும் பட்டாடையும் ஆணுக்கு ஹராம் ஆயிற்றே, இதை வாங்க சொல்றீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதாவது புத்தாடை வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு மாதம் கழித்து ஒரு யூதருடைய மன்னரிலிருந்து என்ன செய்ய பட்டாடை வந்துச்சு. பட்டாடை அன்பளிப்பாக வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடாது, உடனே உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே வாங்கி பார்க்குறாங்க பட்டாடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று தடை செய்தார்களே, இன்னைக்கு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க, வந்து யார ரசூலல்லாஹ், அன்னைக்கு தடைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன கையில் எனக்கே கொடுத்து அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே, உமரே உங்களுக்கு அல்ல, உங்களுடைய நண்பர் மக்காவிலே ஒரு முஷ்ரிக் இருக்கிறாரே, அவருக்கு நீங்கள் அனுப்புவதற்காக இதை கொடுத்தேன், இது உங்களுக்கு ஹராம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது அந்த ஆடையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வீணாக்கலை. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாடை அணிவதற்கு என்ன செஞ்சாங்க? விரும்பினாங்க. நாமும் முடிந்த அளவிற்கு புத்தாடை என்ன செய்யணும்? எடுத்து இந்த பள்ளிவாசலுக்கு வருகிற சந்தோஷத்தோடு என்ன செய்யணும்? வரணும். உண்டு விட்டு நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஒரு வழியில் வந்து மற்ற வழியில் போகணும். உற்றார் வினவர்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். உற்றார் வினவர்கள்கிட்ட என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் முசாஃபா முஆனகா நம்ம என்ன செய்யணும்? செய்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்யும் பொழுது மலக்குமார்களுடைய அந்த தொடர்பு என்பது நமக்கு என்ன செய்யும்? ஏற்படும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சதகத்துல் ஃபித்ரை சரியான முறையில் சரியான நேரத்தில் கொடுப்பதற்கான தௌஃபீக்கை தந்துள்வானாக. அந்த ஈது தொழுகைக்கு முன்னரே நம்மளுடைய சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது மக்பூலியத்தாக ஆகும். இல்லை என்று சொன்னால் சாதாரணமான சதக்காவை போன்று ஆகிவிடும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல பலன்களை இந்த ரமதானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.